எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் புகையிரத நிலைய அதிபர்கள் ஆகிய பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்படுகின்ற திறந்த போட்டி பரீட்சை. மொழியாற்றல் வினாத்தாள் தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்தது போல ஒவ்வொரு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8 மணிக்கு உங்களிடம் பார்க்க தரத்தில் கூடிய பதவிக்கு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் சேவை என்பது 2ஆம் நிலை உத்தியோகத்தர்களுக்கானது. ஆரம்ப நிலை உத்தியோகத்தர்கள் என்று சொல்லுகிறது சாரதிகள், அலுவலக உதவியாளர்கள், இந்த வகையான வகதியை சேர்ந்தவர்கள். அதில் ஆவண காப்பாளர்கள் போன்ற ஆவண காப்பாளர்கள் அல்ல, ஆவண உதவியாளர்கள், டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆவண உதவியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள், சாரதிகள் போன்ற தரத்தில் இருக்கிறார்கள நாங்கள் அரசாங்க சேவையின் முதல் நிலை பணியாளர்கள் அல்லது முதலாம் தர பணியாளர்கள் என்று சொல்லுகிறது. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், இதற்கு சமமான பதவிகளை கொண்டவர்கள் 2ஆம் நிலை உத்தியோகத்தர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். நீங்கள் போட்டியிடுகிறது புகையிரத நிலை அதிபர் பதவி, முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவி போன்றவை 2ஆம் நிலை பதவிகள். உங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கிற பதவிகள் 3ஆம் நிலை உத்தியோகத்தர்கள். அவர்களை பதவி நிலை உத்தியோகத்தர் என்று சொல்லுவார்கள், ஆங்கிலத்தில் ஸ்டாஃப் கிரேட் என்று சொல்றது. அப்ப அந்த தரத்துல உள்ள போட்டி பரீட்சைகளுக்கும் நிறைவேற்று தரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பரீட்சைகளுக்கும் தோற்றுபவர்களும் இந்த மொழியாற்றல் தொடர்பாக ஒரு வினாத்தாள எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பரீட்சைக்கு தோற்றினாலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த 4 தரநிலைகள் அல்லது 5 தரநிலைகள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு அலுவலரும் ஒரு போட்டி பரீட்சைக்கு தோற்றுகிற போது நிச்சயமாக அதற்குள்ள இந்த மொழித்திறன் தொடர்பாக, அது வெவ்வேறு பெயர்களில் கிரகித்தல், விடை ஆய்வு போன்ற ஒவ்வொரு விதமாக வரப்பட்டாலும் அவர்களுக்கு தன்னுடைய தாய்மொழியில ஒரு விடயத்தை வாசித்து விளங்கிக் கொள்ளவும், அதை சாராம்சப்படுத்த தொகுத்து கூற அவர்களிடம் அறிவு இருக்கிறதா என்பதை பரீட்சிக்கிற பரீட்சை நடைபெறும். அந்த 2 நாட்களும் அவர்களோடு இணைந்திருக்கிற போது உங்களுக்கு சில வேளைகளில் அது ஒரு கடினமான தன்மை வாய்ந்ததாக இருக்கலாம், ஓரளவு சிரமம் தருவதாக. இதை விட இப்ப சாதாரணமாக நடக்கிற இந்த செயலமர்வை விட அது கடினமானதாக இருக்கு. ஆனால் அதை புறக்கணிக்க வேண்டும், அதுல கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு மேலதிக செயலமர்வாக, ஒரு மேலதிக சந்தர்ப்பமாகத்தான் உங்களுக்கு தருகிறேன். உண்மையில அங்க இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு அசௌகரியப்படுவார்கள். ஏன்னா தாங்கள் பெரிய கிரேட்ல இருக்கிறார்கள், பெரிய பரீட்சைக்கு படிக்கிறோம், அதுல எம்எஸ்ஓ படிக்கிற பிள்ளைகளும் தங்களை அவதானிச்சு கொண்டிருக்குது என்பது அவர்களுக்கு தான் சில வேளைகளில் ஒரு விதமான ஒரு சங்கடத்தை கொடுக்கும். நீங்கள் அதுல சங்கடப்படுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு ஆரம்பத்தில் சில வேளையில கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒரு விடயம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு கடந்த கால வினாத்தாள்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிராந்திய ரீதியான அபிவிருத்தி வேறுபாடுகளை களைவதற்கு அரசாங்கத்தினுடைய ஒரு வகிபாகம், அதற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றும் நோக்கில அது போக்குவரத்தை விருத்தி செய்தது. போக்குவரத்து விருத்தி என்பதில் குறிப்பாக வீதி போக்குவரத்து முக்கியமானதாக இருந்தது என்பது போல ஒரு உரைப்பகுதியை தந்துவிட்டு அந்த உரைப்பகுதியிலிருந்து உங்களிடம் கேள்விகளை கேட்டிருந்தார். அது தொடர்பான வினாக்களை நாங்கள் ஒரு தடவை பார்த்தோம். இவ்வாறு அமையக்கூடிய அந்த வினாக்கள் நாங்கள் அவர்களுக்கு பார்க்க போகிற அந்த வினா வடிவங்களை ஒத்தவை. அதுல இருக்கக்கூடிய உரைப்பகுதிகளை தந்துட்டு கூற்றுக்களை தந்து அந்த கூற்றுக்களை மதிப்பிடுவது, ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது போல கூற்றுக்கள் மதிப்பிடப்படும். மேல ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த உரைப்பகுதிகள் தொடர்பாக கீழே சில கூற்றுக்களை தருவார்கள். அந்த கூற்றுக்களை மதிப்பீடு செய்வது, இது உங்களுடைய பரீட்சையில் வரக்கூடிய மிகவும் கடினமான பகுதி வினாக்கள். கடந்த காலங்களில் அவ்வாறு பரீட்சைகள்ல கேட்டிருக்கிறார்கள். இது நாங்களாக கற்பனை செய்து நாங்கள் இதை இலகுவாக வரும் என்று சொல்லி நினைக்காம கடினமாக சிரமப்படுகிறோமோ என்று சொல்லி நீங்க சிந்திக்க கூடாது. அந்த பகுதியை பார்க்கவும், குறிப்பாக சுருக்கம் எழுதுவது, சரிதானே, அதுவும் தரப்பட்ட ஒரு பெரிய உரைப்பகுதியை எடுத்து வச்சுக்கொண்டு அதை ஒரு தனி வாக்கியமாக எழுதுவது போன்ற பயிற்சிகள்ல தொடர்ந்து நீங்கள் ஈடுபட வேண்டும். உங்களுடைய ஆர்வமும் அதுல இருக்கக்கூடிய பங்கு பெற்றுதலும் ஈடுபாடும் இருக்க வேணும். ஒரு இன்வால்வ்மெண்ட்
பார்ட்டிசிபேஷன் ரெண்டும் இருக்க வேணும். அப்போ அப்படி இருக்கிற போது உங்களால ஒரு மொழி சார்ந்த வினாத்தால மிக இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்கும். அந்த உரைப்பகுதிகள் வாசிக்க மிக நன்றாக விளங்கும். சரிதான். உண்மையில அது விளங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்ப நேற்று நாங்கள் பார்த்த அந்த வினாத்தாள்ல ஒரு உரைப்பகுதியை ஒரு வாக்கியமாக எழுதுவது நான் விவரித்த போது அவர்களுக்கே அது கடினமாக இருந்தது. நீண்ட நேரம் எடுத்தது அதை செய்யறதுக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய மிகவும் பிரதானமான கருத்தை மிக எளிமையாக ஆக முக்கியமான கருத்து என்ன என்று பார்த்து அதை தூக்கி வழியை எடுக்கிறதுக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்களே சிரமப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க கொஞ்சம் வயது வந்தார்கள் உங்களோட, அதுக்காகத்தான் சொல்லுங்க. அவர்களே நெருக்கடிப்படுகிறார்கள் என்கிற போது அது உங்களுக்கு ஒரு விளையாட்டா இருக்கும். அதை பார்க்கிற போது உங்களுக்கு சிரிப்பா இருக்கணும். உங்களுக்கே இயலமாக இருக்குது என்றால் நீங்க மகிழ்ச்சி அடையலாம். அல்லது கொஞ்சம் உங்களுக்கு விளங்குது என்றால் நீங்கள் சந்தோஷப்படலாம். உங்களுக்கு அது விளங்குது என்று சொல்லி. விளங்க இல்லை என்றால் கூட மகிழ்ச்சி அடையலாம். என்னடா எங்களுக்கு இனி விளங்க போகுது. சரிதானே. ஒரு நாள்ல விளங்காது தானே. நம்மளை ஒன்றும் விளங்காகளே புதினம் பார்க்கறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க என்பது போல நீங்கள் ஏதோ ஒரு விதமாக அந்த செயலமர்வை தொடர வேண்டும். ஏனைய நாட்கள்ல ஏனைய 4 நாட்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளையும் செயலமர்வை நடத்தலாம். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களையும் அப்படி வருகிற நேரங்கள்ல நாங்கள் ஏனைய இலகுவாடு வெறும் கஷ்டமா மட்டும் படிக்கக்கூடாது. இலகுவாகவும் கேள்விகள் வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல தரம் 6ல இருந்து தரம் 11 வரையான பகுதி இலக்கணங்களை ஒரு நானும் நீங்களும் கலந்து பேசுவோம். தரம் 6ல இருந்து 11 வரைக்கும் புத்தகங்களை தேடி எடுத்து பார்க்க வேணும். இப்போது நடைமுறையில் இருக்கிற புத்தகங்கள் இணையதளத்துல இருக்குது. நான் உங்களுக்கு அதை தேடி எடுத்து அதன் இலக்கண பகுதிகளை இப்ப பகுதியா தந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் படிக்கிற வேகத்துக்கு ஏற்றபடி ஆண்டு 11 ஆண்டு 10 ஆகியவற்றின் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்கிற பாடப்பரப்புல இருக்கிற இலக்கண பகுதிகளை நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். நீங்கள் அதை படிச்சீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் இதைத்தான் செய்ய இயலும். நான் உங்களுக்கு படிக்கிறதுக்குரிய விடையபரப்புகளை தரலாம். அந்த படிக்கிறது நீங்கள் தான் செய்யணும். பல பேர் இன்னும் உற்சாகம் இல்லாம இருக்கிறீர்கள். நிறைய இடங்கள்ல எங்களுடைய தமிழ் மொழி மூலம் பரீட்சைக்கு தோற்றவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் இதுதான். கடைசி நேரம் ஆயத்தப்படுத்துகிறது. பரீட்சைக்கு அனுமதி ஏற்ற வந்த பிறகு அந்த படிப்பிச்ச விஷயங்களை தாங்கோ, என்னென்ன வருமென்று இருக்கா சொல்லுங்கோ, இதை பார்த்து கொண்டு போனா போதுமோ என்பது போல அறகுறையோட போய் பதட்டமாக பரீட்சை எழுதி அதுலேயும் 1-2 பேர் பாஸ் பண்ணிடுறது. அவர்கள் சொல்லி திரிகிறார்கள். அப்படி இல்லை, கடைசி நேரம் கொஞ்சம் பார்த்துட்டு போனா போதும் என்று சொல்லி தயவு செய்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்கோ. உங்களுடைய பணம், நேரம், இந்த நேரத்துல நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஏனைய மகிழ்ச்சிகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் இதுல வந்திருக்கிறீர்கள். தயவு செய்து படிங்க. சரியா? சரி, இப்ப இந்த பரப்பெல்லைக்குள்ள போவோம். நாங்கள் பாடப்பரப்புக்குள்ள இன்றைக்கு தமிழ் மொழியும் இலக்கியமும் என்கிற பாட புத்தகத்தினுடைய 10வது தரம் 10ஆம் ஆண்டு பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் தொடர்பாக சில விடயங்களை கலந்து பேசுவதோடு அந்த விடய பிறப்புகள் வரக்கூடிய வினாக்களை பற்றியும் நாங்கள் கதைக்கிறோம். இந்த வினா பகுதி என்னென்ன வகையில இந்த பகுதிக்குள்ள வினாக்கள் கேட்கப்படலாம் என்பது தொடர்பாக ஒரு விடயத்தை பார்க்கிற போது அது அந்த அந்த இலக்கணத்துக்குள்ள கேள்வி வராது. அதுல தெளிவாக இருந்தா அந்த இலக்கணத்தை நீங்கள் பிரயோகிக்க தெரியுதா உங்களுக்கு என்பது போலதான் கேள்வி. சரி சரி பார்ப்போம். அப்ப முதலாவது இந்த வாக்கிய அமைப்புகள், வாக்கிய வகை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வாக்கியத்தினுடைய அமைப்பு அடிப்படையில வாக்கிய வகைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கு. இது தொடர்பில் நான் மிக அதிகமாக உங்களுக்கு பாடசாலையில 40 நிமிஷம் எடுத்து இந்த இலக்கணத்தை படிப்பிப்பது போல எல்லாம் படிப்பிக்க போறது இல்லை. சரிதானே? இந்த வாக்கியங்களை அதனுடைய அமைப்பு அடிப்படையில வாக்கியங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அமைப்பினுடைய அடிப்படையில 3 விதமாக அதை வகைப்படுத்துகிறார்கள். தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். இதுல தனி வாக்கியம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது தெரியும். சரிதானே? தனி வாக்கியம் என்பது ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் இருக்கும். அதற்கு இடையில சில அடைமொழிகளோ விவரித்தல்களோ இருக்கலாம். ஆனால் ஒரு எழுவாய், ஒரு செயற்படு பொருள், பயனிலை கொண்டதாக அந்த வாக்கியம் இருக்கும். இது தனி வாக்கியம். கூட்டு வாக்கியம் என்பது அதை தனித்தனி வாக்கியங்களாக உடைக்கக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரே எழுவாய் உடையதாகவும் இருக்கலாம். கூட்டு வாக்கியமும் உங்களுக்கு குழப்பம் தராது. கலப்பு வாக்கியம் இதை தவிர மிச்சம் கலப்பு வாக்கியம் நினைச்சு கொள்வோம்.
இப்ப நான் உதாரணத்தை உங்களுக்கு காட்டி சொல்லுகிறேனே. இந்த மாலன் ஓவியம் வரைந்தான், விபுலானந்தர் யாழ் நூலை இயற்றினர், அகலிகை மீண்டும் கல்லானாள். சரிதானே? இப்படி வளமாக இருந்தால் இதை நாங்கள் தனி வாக்கியங்கள் என்று சொல்லுவோம். இப்ப உங்களை தனி வாக்கியம் என்பது எழுத சொல்லியோ அப்படி எல்லாம் கேட்க மாட்டோம். ஒரு வாக்கியத்தை தந்து போட்டு இது எந்த வாக்கிய வகை என்று சொல்லி கேட்பார். அதுவும் எழுதுவதற்கு இருக்காது. சில வேளையில 4 வாக்கிய வகைகளுக்குள்ள ஒன்றுக்கு நீங்கள் கூற வேண்டியதாகத்தான் இருக்கும். சரிதானே? அது தனி வாக்கியமா, கூட்டு வாக்கியமா, கலப்பு வாக்கியமா என்பதாக அது தருது. இதுல ஒரு வாக்கியம் மேல தந்திருக்கிறார்கள் பாருங்க. கவிமணி தமிழிசையில் தனியாத பற்றுடையவர் என்கிற வாக்கியத்தை தந்து அதுல வருவாக விளக்கம் எழுதியிருப்பார். இதுல 7 வாய் கவிமணி, இதனுடைய பயனிலை பற்றுடையவர். சரிதானே? 7 வாயும் பயனிலை அவர் பற்றுடையவர், கவிமணி பற்றுடையவர். எதில் பற்றுடையவர் என்று கேட்கிற போது உங்களுக்கு அதுல செய்யப்படும் பொருள் வரும். தமிழிசை என்பது இதனுடைய செய்யப்படும் பொருளாக இருக்கு. அப்ப 7 வாய் பயனிலை செய்யப்படும் பொருள் கொண்ட ஒரு வாக்கியமாக அது இருக்கிற போது அதை உங்களால தனி வாக்கியம் என்று அடையாளம் காண இயலும். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு வாக்கியத்தை தந்து போட்டு கீழே சரியானபடியே கண்டுபிடிக்கிற மாதிரி சில வேளையில கேட்கிறேன். அடுத்த பாருங்க, கூட்டு வாக்கியம் தொடர்பாக கவிமணியின் பாடல்கள் எளிமை நிறைந்தவை. இங்க இதனுடைய 7 வாய் நீங்க பாத்தீங்கன்னா பாடல்கள் அல்லது கவிமணியின் பாடல்கள். சரிதான்? எளிமை நிறைந்தவை. அடுத்தது கவிமணியின் பாடல்கள் இனிமை நிறைந்தவை. இங்க 2 தனி வாக்கியங்கள் தரப்பட்டு, அப்ப இந்த 2 தனி வாக்கியங்கள் அல்லது 2 சமநிலையிலான தொடர். சரியா? அப்ப இங்க நாங்கள் இவற்றை எடுத்துக்கொண்டு கவிமணியின் பாடல்கள் எளிமை நிறைந்தவை, கவிமணியின் பாடல்கள் இனிமை நிறைந்தவை சேர்த்து எழுதுகிறோம். அப்படி கவிமணியின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. அப்ப இங்க சமநிலைத்தன்மை கொண்டவை. 2 வாக்கியங்களும் ஒரே வகையான தகுதியுடையவை. இப்படி ஒரே வகையான தகுதியுடையவையாக இருக்கிற வாக்கியங்களை நீங்கள் ஒன்றாக சேர்க்கிற போது அது கூட்டு வாக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு வாக்கியத்தில் எழுதுக. பிறகு அப்படி உங்களோட பரீட்சையில இது ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுங்க, நீங்க இந்த கூட்டு வாக்கியத்தை தனி வாக்கியமா எழுத சொல்றாரு அப்படின்னு யோசிக்க கூடாது. அங்க சொல்லப்படுற தனி வாக்கியம் இது இல்லை. அத ஒரு வசனத்திலே எழுதுப்போ என்று கேட்கிறேன். அப்ப கவிமணியின் பாடல்கள் எளிமை நிறைந்தவை, கவிமணியின் பாடல்கள் இனிமை நிறைந்தவை, கவிமணியின் பாடல்கள் மக்களால் அதிகம் விரும்பப்படுபவை என்று 3 சமநிலை தொடர்களை தந்து கொண்டு அல்லது 3 தனி வாக்கியங்களை தந்து கொண்டு இந்த 3ஐயும் சேர்த்து எழுதுங்கோ என்று சொல்லி அப்படி கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாங்கள் அப்படி எனக்கு கேள்வியோட பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த கலப்பு வாக்கியத்துக்கு போகும். இப்ப கூட்டு வாக்கியத்துல என்ன முக்கியத்துவம் கவனிங்கோ. தரப்படுகிறவை ஒன்றுக்கு ஒன்று சமனான தகுதியுடையவையாக இருக்கும், அதாவது சமநிலை தொடர்களாக இருக்கும். இது பிரதானமானது, இது சார்பு என்பது போன்ற தோற்றம் அங்க இருக்காது. நான் சொல்ற விளங்கம் பண்ண நினைக்கிறேன். இப்ப 2வது பாருங்க, மேகம் கருக்குது, மின்னல் மின்னது, சாரல் அடிக்குது, மழை வர போகுது. அங்க 4 சிறிய சிறிய கருத்துக்கள் சொல்லப்பட்டது. சரியா? அப்போ மேகம் கருக்கிறது, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் மழை வர போகுது என்று சொல்றோம். அது மின்னல் மின்னுகிறது, மழை வர போகிறது. சாரல் அடிக்கிறது, மழை வர போகிறது. இங்க மழை வர போகிறது என்கிறத பொதுவாக வைத்துக்கொண்டு 3 சமநிலை தொடர்கள் அதுக்குள்ள இருக்கு. மேகம் கருக்குது, அதனால மழை வரப்போகுது. மேகம் கருப்பதால் மழை வரப்போகுது. மின்னல் மின்னுவதால் மழை வரப்போகிறது. சாரல் அடிக்கிற ஒரு குளிர், அந்த மாதிரி சாரல் அடிப்பதால் மழை வரப்போகிறது.
இப்ப இங்க 3 சமநிலை தொடர்கள் அங்க இருக்கு. அப்ப 3ஐயும் சேர்த்து நாங்கள் ஒரே வாக்கியமாக எழுதுகிறோம். அதைத்தான் கூட்டு வாக்கியம். இந்த விடயத்தை நாங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும். கூட்டு வாக்கியத்துக்கு இருக்கிற பண்புகள்ல முக்கியமானது என்னென்றால், அங்க இருக்கக்கூடியவற்றை துண்டு துண்டாக உடைத்தால் அவை ஒன்றுக்கொன்று சமமான தகுதி உள்ள தொடர்களாக அல்ல சமமான தகுதி உள்ள வாக்கியங்களாக, தனித்தனி வாக்கியங்கள் சம தகுதி உள்ளவையாக இருக்கும். சரி, கலப்பு வாக்கியத்தை பார்ப்போம். இல்ல இன்னொன்று சொல்லியிருக்கிறார்கள், இந்த கூட்டு வாக்கியத்தை ஆக்கப்படுகிற போது ராவணன் சிவபக்தன், மண்டோதரி சிவபக்தை. ராவணனும் மண்டோதரியும் சிவபக்தர்கள். சரிதானே? அது சிறந்த என்பது மேலதிகமாக போடப்பட்டிருக்குது. இப்ப நான் மேல இருந்து கீழே வராம கீழே இருந்து மேல போகிற போது, யூதாஸ் இயேசுவின் கூடவே இருந்தானாயினும் அவரை காட்டி கொடுத்தான். இப்ப இங்க யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தார், யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தான். இவற்றை நாங்கள் சேர்த்து ஒரு கூட்டு வாக்கியமாக ஆக்கி இருக்கிறோம். அப்ப சில வேளைகள் அங்க நாங்கள் இணைக்கப்படுகிற இணைப்படை சொற்களை பயன்படுத்தி என்ன ஆயினும் அல்லது இந்த ராவணன் சிவபக்தன், மண்டோதரி சிவபக்தை. நாங்க என்ன சொல்றோம்? ராவணனும் மண்டோதரியும் சிவபக்தர்கள். யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தான், யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தான் அல்லது இயேசுவை காட்டி கொடுத்தான். நாங்கள் எப்படி யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தான் ஆயினும் அவரை காட்டி கொடுத்தான், ஆயினும் என்று போவான். அடுத்தது முகம்மது நபியின் வார்த்தைகள் உத்தமமானவை, சத்தியம் மிக்கவை, மோட்சம் அளிப்பவை. இந்த பாருங்க, அந்த அரைப்புள்ளி எங்க பயன்படுத்தி இருக்காங்க. முகம்மது நபியின் வார்த்தைகள் என்கிற ஒரு பொது எழுவாய்க்கு உத்தமமானவை, சத்தியம் மிக்கவை. அந்த அரைப்புள்ளி போட்டால் முன்னுக்கு இருக்கிற எழுவாயை திருப்பி நாங்கள் பார்க்கலாம். முகம்மது நபியின் வார்த்தைகள் சத்தியம் மிக்கவை, முகம்மது நபியின் வார்த்தைகள் மோட்சத்தையும் அளிப்பவை. அப்போ எப்படி விளக்கம் எழுதுகிறோம்? முகம்மது நபியின் வார்த்தைகள் உத்தமமானவையும் சத்தியம் மிக்கவையும் மோட்சத்தையும் அளிக்கவை அல்லவை அல்லது மோட்சத்தையும் அளிப்பவை. முகம்மது நபியின் வார்த்தைகள் உத்தமமானவையும் சத்தியம் மிக்கவையும் மோட்சத்தை அளிப்பவையும் என்பது போல இந்த போன்றவற்றை சேர்த்து எழுதுகிற போது அதை நாங்கள் கூட்டு வாக்கியம் என்று சொல்லுவோம். இதை இவ்வாறு பல உதாரணங்கள் இருக்க நீங்கள் அதை பார்க்க முடியும். இப்ப ராமன் வணங்கினான், சீதை வணங்கினாள், அப்போ ராமனும் சீதையும் வணங்கினார்கள். இப்படி இவ்வளவு எளிமையாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டார்கள். அதுல தெளிவா இருங்கோ. சரிதானே? இவ்வளவு விலகு அல்ல. இவ்வாறு சேர்த்து எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தை பார்க்கிற போது இது கூட்டு வாக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். கலப்பு வாக்கியம் என்கிறதை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறீர்கள். இதுல பாருங்க, இயேசுபிரான் குழந்தைகள் போன்றவர்களே இறைவன் அடிக்க தகுதியுடையவர்கள் என்று அறுதியிட்டு கூறுகின்றேன். இங்க இயேசுபிரான் அறுதியிட்டு கூறுகிறார் என்பதுதான் இதனுடைய லீடிங் சென்டென்ஸ், அதனுடைய தலைமை வாக்கியம் இது. குழந்தைகள் போன்றவர்கள் இறைவனடிக்கு தகுதியுடையவர்கள் என்பது சார்பு வாக்கியம். சரிதானே? பாரதிதாசன் 1000 பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போலும் பூக்கள் என அழகுற குறிப்பிடுகின்றார். இங்கு பாரதிதாசன் அழகுற குறிப்பிடுகிறார் என்பதுதான் அதன் லீடிங் சென்டென்ஸ். இங்க சமநிலை தொடர்கள் இல்லை. ஒன்று பிரதானமான தொடராக இருக்குது, மற்றது அதனோடு சார்ந்து நிற்கிற சார்பு தொடராக இருக்குது. இப்படி ஒரு தலைமை தொடரும் ஒரு சார்பு தொடரும் சேர்ந்து நிற்கிற போது அதை நீங்கள் கலப்பு வாக்கியம் என்று கருதுங்க. இப்ப கலப்பு வாக்கியத்துக்கும் கூட்டு வாக்கியத்துக்கும் வித்தியாசம் வழங்குதா? சரியா? இதே போல பாருங்க,
நீ கவனமாக படித்தால் பரீட்சையில் சித்தி பெறுவாய். அது அதிகம் பிரதானமான விஷயம் இங்கே, நீ பரீட்சையில் சித்தி பெறுவாய். அதனுடைய ஒரு இஃப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு சார்பு சொல்லுகிறது கவனமாக படித்தால். அப்ப நீ பரீட்சையில் சித்தி பெறுவாய் என்பது தலைமை தொடராக இருக்குது. கவனமாக படித்தால் என்பது சார்பு தொடர். இப்ப கலப்பு வாக்கியத்துக்கும் கூட்டு வாக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கலப்பு வாக்கியம் என்பது ஒரு தலைமை தொடரையும் சார்பு தொடர் அல்லது சார்பு தொடர்களையும் கொண்டிருக்கும். ஆனால் கூட்டு வாக்கியம் என்பது சமநிலை தொடர்களை கொண்டிருக்கு. அங்க ஒன்றுக்கு ஒன்று இது தலைமை இது சார்பு என்கிற வேறுபாடு இல்லாமல் அங்க தரக்கூடிய 2 3 வாக்கியங்கள் எல்லாமே சமமான தகுதியுடையதாக சமநிலை தொடர்களாக இருக்கும். இப்படி சில வேளைகள்ல கூட்டு வாக்கியங்களை உங்களிடம் தந்து போட்டு இதை சேர்த்து ஒரு தனி வாக்கியங்களை உங்களிடம் தந்து போட்டு அந்த தனி வாக்கியங்களை சேர்த்து கூட்டு வாக்கியமாக அமைக்கும்படி பரீட்சையில கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேட்கப்பட்ட ஒரு பரீட்சை வினாத்தால நான் உங்களுக்கு இந்த பரீட்சை வினாத்தால பிள்ளைகளை வாசிக்க கூடியதா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுதா? பிள்ளைகளை ஸ்கிரீன் தெரியுதா? கிளியரா? பழைய பேப்பர் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு பரீட்சை வினாத்தால் இதை இணையதளங்கள்ல பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கேயோ அபூர்வமா யார்கிட்டயோ இருந்தது கிடைத்தது. இதுல நான் ஒரு பகுதியை பிள்ளைகளுக்கு காட்டுகிறேன் பாருங்க. கொஞ்சம் நீங்க வாசிக்கக்கூடிய மாதிரியாக அளவுபடுத்தி தான் சின்னதா அளவாக்கி தருகிறேன். 5 வாக்கியங்கள் இருக்குது. 5 வாக்கியங்களுக்கும் நான் உங்களுக்கு 15 நிமிஷம் ஆகக்கூடியது. இப்ப 7:14 7:29 உங்கள்ட்ட இருந்து விடைகளை கேட்கிறேன். 5க்கும் எழுதுறதுக்கு 15 நிமிஷம் வேணாம், 12 நிமிஷம் தானே. சரியா? 12 நிமிஷம் ரெக்கார்டிங்க ஆஃப்ல வைக்கிறேன். 5க்கு முடியதை நீங்கள் எழுத வேணும். எழுதி முடிய நாங்கள் சரியா? 12 நிமிஷம் உங்களுக்கு 9. வளமே எல்லாமே நான் தானே செய்யறது. இன்னைக்கு நீங்கள் செய்யுங்கப்பா. சரி, இதுவரையில 2 பிள்ளைகள் 3 பேர் நிறைவு செய்வதாக போட்டிருக்கிறார்கள். நாங்கள் விடைகளை பார்ப்போம். நான் இதுல அதிகம் கவனம் செலுத்தாதது போல ஒரு விடயத்தை விட்டிருந்தேன். நான் இந்த அறிவுறுத்தலை தெளிவாக வாசிக்க வேண்டும். அறிவுறுத்தல் தொடர்பில் நான் எதுவும் சொல்ல இல்லை. சரிதானே? என்றால் உங்களுக்கு நான் அதை காட்சிப்படுத்தி இருக்கிறபடியால நீங்கள் அறிவுறுத்தலை மிக நன்றாக வாசித்து அதுல இருக்கிறதன்படி பின்பற்றி எழுத வேண்டும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விடயம், சில வேளைகள்ல எல்லா விடைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புள்ளிகள் வராது. அதுக்கு என்ன காரணம் என்றால் நாங்கள் உரிய அறிவுறுத்தலை பின்பற்றுவது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற அறிவுறுத்தல்களை வாசிப்போம். கீழ் காணப்படும் ஒவ்வொரு வசனங்களிலும் சிறிய வசனங்கள் சில உள்ளடக்கப்பட்டுள்ளன. இது சிறிய வசனங்கள் என்பது உண்மையில ஒரு தனி வாக்கியங்கள் என்கிற வகைப்படுத்தப்படக்கூடியவையாகத்தான் இது. வசனங்கள் சில உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த சிறிய வசனங்களை இணைத்து தனி ஒரு வசனமாக அமைப்பதுடன், இங்கு தரப்படுகிற தனி ஒரு வசனம் என்ற ஒரு தனி வாக்கியம் என்று பொருள் சொல்லி கொள்ளக்கூடாது. அது ஒரு கூட்டு வாக்கியமாக இருக்கும். என்ன? இணைத்து தனி ஒரு வசனமாக அமைப்பதுடன் அவற்றுக்குரிய சரியான எழுத்துக்கள். ஆகவே இங்கு எழுத்து பிழைகள் இருக்கலாம், எழுத்து பிழையை திருத்த வேண்டியிருக்கும். இலக்கண பிழைகள் இருக்கலாம், இலக்கண வழுக்கள். வலுநிலை வளாநிலை என்று சொல்லி 2 விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். வலுநிலைகள், இலக்கண வழுக்கள் இருக்கிறது. நிறுத்தற்குறிகள், அங்க சில வேளையில முற்றும் புள்ளிகள் இல்லாம இருக்கலாம், அல்லது சொற்கள் பிரிக்கப்படாம இருக்கலாம். காற்புள்ளி அரைப்புள்ளி போன்றவை இல்லாமல் இருக்கலாம்.
இப்ப இங்க நாங்கள் என்ன செய்ய வேணும்? சரியான எழுத்து, சரியான இலக்கணம், சரியான குறிகள், சரியான சொற்களின் பிரிப்புகள், இடைவெளிகள் என்பவற்றோடு அதை மீண்டும் எழுதுக என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்கள் வாசிக்கிற போது எப்படி எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், கம வருகிற இடத்துல கம என்றும் சொல்ல வேண்டும். இல்லாவிட எனக்கு தெரியாது தானே. பதில் சொல்லுகிற போது கம அரைப்புள்ளி, சரிதானே. மற்றது முடிக்கிற இடத்துல இந்த இடத்துல நாங்க முடிக்கிறோம் என்றா ஒரு இடத்துலதான் நிறுத்தற்குறிகள் வரும். நிறுத்தக்குறி இடையில வந்துட்டுதுன்னா அது ஒன்றுக்கு மேற்பட்ட வசனம் ஆயிரும். இறுதியாகத்தான் நிறுத்தக்குறி வரும். இடையில நீங்கள் காற்புள்ளி அரைப்புள்ளி, காற்புள்ளி என்பது நீங்க பொதுவாக காற்புள்ளி என்பது என்னது? ஒரு கம. காற்புள்ளி என்கிறது இப்படி போடுகிற கம. அரைப்புள்ளி என்கிறது ஒரு குட்டுக்கு கீழே கமா. அப்ப முக்காற்புள்ளி என்று இருக்கா? இல்லையே நினைக்கிறேன். இப்படியாக போடுறதா? அந்த இது அரைப்புள்ளி முதற் பிள்ளைகளுக்கு காட்டினேன் நான். அதுல சில வசனங்களை நான் அப்படி உங்களுக்கு காட்டியிருந்தேன். எங்க இதை காட்டியிருந்தேன்? இதுல பாருங்க. இதுதான் அந்த நாங்கள் சொல்லுகிற அரைப்பு. சரியா? ஒரு குற்றம் இதை விட இதை பெருப்பிச்சு காட்ட வேணுமா எனக்கு தெரியல. இந்த பகுதியா இப்படி இருக்கிறது தான் நாங்கள் பயன்படுத்த போகிறது புள்ளியவை. இப்படியான இந்த குறியீடுகளை நீங்கள் சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறீங்களா என்கிறது முக்கியம். அந்த குறியீடுகளையும் சேர்த்து தான் வாசிக்க வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இதற்கு புள்ளி போட்டிருக்கிறார்கள். 5க்கும் 25 புள்ளி போட்டிருக்காங்க இந்த பரீட்சையில். சரிதானே. இப்போதெல்லாம் பரீட்சை வினாத்தாள்கள் மிகவும் பழைய முறைமையில தான் வருகிறது. ஆக முந்தி எப்படி கேள்விகள் கேட்டார்களோ அது போல அண்மை காலத்து வினாத்தாள்களை விட பழைய வடிவங்கள்ல கொஞ்சம் கூட கவனம் எடுக்க வேணும். இப்போது அப்படியான வடிவங்கள் அவை பெருமதியானவை ஆகிறது, அதை பயன்படுத்துகிறார்கள் இப்போது. சரி, முதலாவது கோல்பேஸ் மைதானத்தில் இராணுவத்தினரின் எங்கெங்க உடைக்கிறேன்னே தெரியல, தொடர்ச்சியாகத்தான் எழுதி இருக்கிறார்கள். நாங்கள் தான் அதை உடைச்சு வாசிக்க வேண்டி இருக்குது. இடைவெளி எதுவும் முடியவில்லை. கோல்பேஸ் மைதானத்தில் இராணுவத்தினரின் பயிற்சி கண்காட்சி ஒன்று நடைபெற்றது. அந்நிகழ்ச்சிக்கு அநேக மாணவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் நமது வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர். சரி, இப்ப நான் கேட்கிற ஒருவர் எனக்கு சொல்ல வேண்டும், இதுல ஆசா அப்படி என்ன எழுதி இருக்கிறீங்க? டபுள் ஏ தனியாக, பிறகு SH ஆசா. நீங்கள் எழுதினதை வாசிங்க. எங்களுடைய நம்பிக்கை ஒன்றுக்கு நீங்க எழுதியிருப்பீங்க என்று சொல்லி வாசிங்கப்பா. கோல்பேஸ் மைதானத்தில் இராணுவத்தினரின் பயிற்சி கண்காட்சி ஒன்று நடைபெற்றதுடன் அந்நிகழ்ச்சிக்கு அநேகமானவர்கள் வந்திருந்தனர். கொஞ்சம் மக்கள் இருந்து தள்ளி இருங்கோ, கிட்ட வேண்டாம். மக்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து வேகமாக வாசிக்காமல் ஸ்லோவா வாசிங்க. எந்தெந்த இடத்துல நீங்க கம எல்லாம் போட்டிருக்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. கோல்பேஸ் மைதானத்தில் இராணுவத்தினரின் பயிற்சி கண்காட்சி ஒன்று நடைபெற்றதுடன் அந்நிகழ்ச்சிக்கு அநேகமானவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் நமது வீரர்களின் வந்திருந்தனர் என்றால் அதுல முற்றும்புள்ளி வந்துடும். அதோட வசனம் முடிஞ்சது, அங்கால தொடரேலாம். வந்திருந்தனர் என்றால் அது முற்றும்புள்ளி. சரி ஜனு, நீங்க ஏதோ சொல்ல வாரீங்க, அவங்கள்ட்ட கேட்போம், பார்ப்போம். கோல்பேஸ் மைதானத்தில் இடம்பெற்ற இராணுவத்தினரின் பயிற்சி கண்காட்சிக்கு வருகை தந்திருந்தவர்கள் அரைப்புள்ளி வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர். திருப்பி சொல்லுங்க. கோல்பேஸ் மைதானத்தில் இடம்பெற்ற இராணுவத்தினரின் பயிற்சி கண்காட்சிக்கு வருகை தந்திருந்தவர்கள் வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர்.
சரி. எந்தெந்த இடத்துல உடைக்கிறீங்கன்னு சொல்லி இடைவெளி விடுறீங்கன்னு சொல்லி கொண்டு வாங்க. ஒரு 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 இடைவெளியா சொல்லி கொண்டு வாங்க. கோல்பேஸ் ம் மைதானத்தில் ம் இடம்பெற்ற ம் இராணுவத்தினரின் ம் பயிற்சி கண்காட்சிக்கு ம் வருகை தந்திருந்தவர்கள் ம். வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர். கிரேட். அதுல இன்னும் திருத்தமாக நான் சொல்லுவேன் என்று சொல்லி யாராவது நினைக்கிற ஒரு பிள்ளை? நினைக்கிற ஒரு ஆள் இல்ல, நான் நினைக்கிற ஆளுக்கு இப்ப டிலக், DILAK, டிலக்கா திலக்கா? திலக் திலக் சொல்லுங்க. DILAK திலக் தானே? சேலமருல இருக்கிறீங்க என்று நம்புகிறேன் நான். சரிதானே? எங்களுக்கு ஒரு அடிப்படை விதி, நாங்கள் ஏற்கனவே 7ஆம் மாதத்துல அந்த விதியை பிரகடனப்படுத்தி போட்டோம். சேலமருல மௌனமாக இருப்பவர்கள் ரெக்கார்டிங்கை போட்டு எங்கேயோ போயிருந்தோம், அவை ஆக்டிவ் பார்ட்டிசிபேண்ட் இல்லை என்று சொல்லி நாங்கள் உறங்கும் பங்காளர்களை எங்களோட கம்பெனியில வைத்திருக்கிறது இல்லை. கம்பெனியில இருந்து அகற்றுக்கிற வளமை ஒன்றை வச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இறுதி சந்தர்ப்பம் டிலக், DILAK டிலக் இருக்கிறீங்களா? ஹலோ, சரி. அப்ப அவர் சேலமர்களை இல்லை, வேற யாரோ ஒரு சகோதரி சொல்ல வந்தீங்க போல இருக்குது, அவரை சொல்லுங்க. சரியா? டிலக்க ரிமூவ் பண்றோம். சரி, அடுத்த ஆள் சொல்லுங்க. வேற யாரோ ஒரு ஆள் பேச வந்தது, யார் அது? நசீகா, கதைங்க. சர், கோல்ப்ரூக் மைதானத்தில் இராணுவத்தினரால் நடைபெற்ற பயிற்சி கண்காட்சிக்கு அநேகமானோர் வருகை தந்ததுடன் அவர்கள் தமது இடையில கொஞ்சம் கதைக்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஒரு சொல்லா சொல்லி கொண்டு வாங்க. கோல்ப்ரூக் மைதானத்தில் இராணுவத்தினரின் நடைபெற்ற பயிற்சி கண்காட்சிக்கு அந்த இடத்துல கவனிங்க, இராணுவத்தினரால் நடைபெற்ற. அப்படியா? ஓ, இராணுவத்தினரால் நடைபெற்ற என்பது இலக்கணம் சரியா? இல்ல சார். அப்ப இராணுவத்தினரால் என்று எழுதப்பட்டால் அந்த வினைச்சொல் எப்படி வர வேணும்? இராணுவத்தினரின் பிரவினையாக வேணுமா? அந்த தன்வினை பிரவினைங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியாட்டிலும் இராணுவத்தினரால் நடைபெற்ற என்று வருமா, நடத்தப்பட்ட என்று வருமா? கேள்வி விளங்குதாப்ல? ஆம் சார். சரி, வாசிங்க, திருத்தி வாசிங்க. நடைபெற்ற பயிற்சி கண்காட்சிக்கு அநேகமானவர்கள் வருகை தந்ததுடன் அவர்கள் தமது மது வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர். அவர்கள் தமது மது வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர். மது வீரர்கள் என்ன விளங்கையில் அப்படின்னா எமது வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர். சரி, அப்போ இதுல ஆரணி. ஹலோ, ஆரணி கதைங்க. கோல்பேஸ் மைதானத்தின் இராணுவத்தினரின் பயிற்சி கண்காட்சிக்கு வந்திருந்த மக்கள் அவர்களின் சாகசத்தை கண்டு மகிழ்ந்தனர். அவர்களின் சாகசத்தை ஒருமையாக்குறீங்க, சரியா? தங்களை கண்டு மகிழ்ந்தனர். சரி, அனுஷா. சஞ்சயா ஓகே, அவங்க முதல் வந்தாங்க, சொல்லுங்க. கோல்பேஸ் மைதானத்தில் இராணுவத்தினரின் பயிற்சி கண்காட்சி ஒன்று நடைபெற்ற போது அங்கு அநேகமானோர் வருகை தந்ததோடு அவர்கள் எமது வீரர்களின் சாகசங்களையும் கண்டு மகிழ்ந்தனர்.
சரி, இது சாகசங்களையும் என்று போடுறீங்க. வேறையும் ஏதாவது இருந்ததா அவர்கள் கண்டு மகிழ்வதற்கு? அந்த வருகை தந்ததோடு என்று அந்த ஜாயின் பண்றதுனால போட்டிருக்காங்க. வந்ததோடு சாகசங்களையும் கண்டு மகிழ்ந்தனர். சரி சரி, ஓரளவுக்கு கணிசமானவர்கள். ஆனால் இராணுவத்தினரால் நடைபெற்ற எழுதக்கூடாது, அப்படி எழுதினார். என்ன இராணுவத்தினரால் என்றால் நடாத்தப்பட்டு. இப்ப இராணுவத்தினரால் நடைபெற்ற என்று சொல்லக்கூடாது. நடைபெற்ற என்றால் அது தன்வினை. இன்னொருவரால என்று வருகிற போது அது பிரவினைத்தன்மையாக இருக்கவும் என்ன, அப்ப இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட என்று வரவும். இப்ப கவனிங்க, கோல்பேஸ் அந்த இடத்துல உடைக்கிறோம். மைதானத்தில், கோல்பேஸ் மைதானத்தில், கமபுடல் கோல்பேஸ் மைதானத்தில் நடைபெற்ற இராணுவத்தினரின் பயிற்சி கண்காட்சிக்கு அநேகமானவர்கள் வந்திருந்து வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர், அல்லது எமது வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர் என்பது போல இருக்க வேண்டும். கோல்வேஸ் மைதானத்தில் நடைபெற்ற இராணுவத்தினரின் பயிற்சி கண்காட்சிக்கு அநேகமானவர்கள் வந்திருந்து எமது வீரர்களின் சாகசங்களை கண்டு மகிழ்ந்தனர் என்பது போல ஒரு வசனம் ஆக்கப்பட்டிருந்தால் அப்படியே 5 புள்ளிகளை தருவார்கள். சரி, நாங்கள் 2வது வசனத்துக்குள்ள போவோம். யார் விட சொல்ல போறது? மைக்கவுண்ட் பண்ணுங்க பாப்போம். இந்த கோல்பேஸ் மைதானத்தில் அது பக்கத்துல கம வருமா? அந்த ஒரு இடத்தை சொல்லி ஒரு கட்பிட்டு தான் எழுத போறீங்கம்மா. கோல் மைதானத்தில் என்று சொல்லி அந்த இடத்துல கம போடல. அடுத்த 2வதுக்கு வாசிங்க. யார் எழுதினது? யதுர்சிகா வாசிங்க. யதுர்சிகா, JATHURSHIKA. செஷன்ல இருக்கிறீங்களா? சரி சரி, வாசிங்க 2வதுக்கு. நீங்க எப்படி இடைவெளி விட்டு இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் ஓகே சார். இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் காணப்படுவதோடு அரைப்புள்ளி இதனால் மக்களின் சொத்துக்கள் மற்றும் உயிர் வாழ்க்கை என்பனவும் பாதிப்படைவதால் யானை மனிதர் இரு பகுதியினரும் வாழ்வதற்கான செயற்றிட்டம் ஒன்றை தயாரிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் காணப்படுவதனால் மக்களின் சொத்துக்கள் மற்றும் உயிர் வாழ்க்கை பாதிப்படைவதை தடுத்து, பாதிப்படைகின்ற இடையூறினை தடுத்து அல்ல பாதிப்படைவதனை தடுத்து யானை மனிதர் இரு பகுதியினரும் வாழ்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை என்று சேர்த்தெழுதலாம், அல்ல செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பது அரசாங்கத்தின் கடமை ஆகும். இங்க ஒரு விஷயத்தை கவனிங்க, இதுல சுருக்க வேணும் என்கிற தேவை இல்லை. இப்ப நாங்கள் சில இடத்துல தனி வாக்கியமா சுருக்கி எழுத சொல்லுவாங்க, இங்க அப்படி கேட்க இல்லை. எங்கள்கிட்ட என்ன சுருக்கி எழுத சொல்லி கேட்க இல்லை. இதை சேர்த்தம் என்றால் இதை சேர்த்து எழுதினோம் என்றால்
சரி, அப்ப நாங்கள் முதலாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் காணப்படுகின்றன. இது ஒரு வசனம். என்ன நாங்கள் உடைக்க வேண்டியது, இலங்கையின் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் காணப்படுகின்றன என்று சொல்லி அதுல உடைப்பு. இரண்டாவது, மக்களது சொத்துக்கள் மற்றும் உயிர் வாழ்க்கை இதன் மூலம் பாதிப்படைகின்றது. மூன்று, இந்த இடையூறுகளை தடுத்து யானை மனிதர் இரு பகுதியினரும் வாழ்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பது அரசாங்கத்தின் கடமை ஆகும். இதுக்குள்ள 3 வசனங்கள் இருக்கு. முதல் அந்த இடத்துல நாங்கள் அதை உடைப்போம். அப்படி உடைச்சால் தானே பொருள் விளங்கும். பாருங்க, இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் காணப்படுகின்றன. மக்களது சொத்துக்கள் மற்றும் உயிர் வாழ்க்கை இதன் மூலம் பாதிப்படைகின்றது. இந்த இடையூறுகளை தடுத்து யானை மனிதர் இரு பகுதியினரும் வாழ்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பது அரசாங்கத்தின் கடமை ஆகும். இந்த 3ஐயும் இணைக்கின்ற வாக்கியங்களை போட்டு ஓரளவுக்கு இந்த வசனங்களை நாங்கள் செதுக்கலாம், பொலிஷ் பண்ணலாம். சரிதானே? இவற்றை நாங்கள் சீரமைக்கலாம். இப்போ இலங்கையில் ஒரு இடைவெளி விட்டு பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் மக்களின் சொத்துக்கள், அந்த இடத்துல கம போடலாம் அல்லது மற்றும் என்பதையும் பயன்படுத்தலாம். இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் கமபூர்வம் மக்களது சொத்துக்களும் உயிர் வாழ்க்கையும் பாதிப்படைகின்ற இடையூறினை தடுத்து, அல்லது நாங்கள் பாதிப்படைகின்ற என்கிறத தனியாக ஒரு வசனமா போட்டுட்டு பாதிப்படைவதை என்ற மாதிரியாக மாற்றுவோம். அது கொஞ்சம் பெருசா வர மாதிரி இருக்கேன்னு. சரியா? இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் காரணமாக மக்களின் சொத்துக்கள் மற்றும் உயிர் வாழ்க்கை பாதிப்படையும் இடையூறுகளை தடுத்து யானை மனிதர் இரு பகுதியினரும் வாழ்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பது அரசாங்கத்தின் கடமை ஆகும். எந்தெந்த இடத்துல இடைவெளி விடுகிறோம்? இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் காணப்பட்டு மக்களின் சொத்துக்கள் மற்றும் எழுதுறதா இருந்தா கம போடக்கூடாது. அந்த அட்டகாசங்கள் காணப்பட்டு என்ன இதனால் காணப்பட்டு கம போட்டு இதனால் மக்களின் சொத்துக்கள் மற்றும் உயிர் வாழ்க்கை பாதிப்படைகின்ற இடையூறினை தடுத்து யானை மனிதர் இரு பகுதியினரும் வாழ்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பது அரசாங்கத்தின் கடமை ஆகும். இந்த வகையாக எழுதினோம்னா சரியா இருக்கு. சரியா? வேற யாராவது அழகா எழுதின ஒரு ஆள் தன்னுடைய சொல்ல போறான்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். 3-4 பிள்ளைகள் தாங்கள் எழுதிட்டோம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. சஞ்சியா சொல்லியிருந்தாங்க. ஓகே, வித்தியாசமா இருந்தா சொல்லுங்கம்மா, சரியா இருக்கும். இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் காணப்படுவதுடன் அவை மக்களது சொத்துக்கள் மற்றும் உயிர் வாழ்க்கைக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதனால் இவ் இடையூறுகளை தடுத்து யானை மனிதர் இரு பகுதியினரும் வாழ்வதற்கான செயற்றிட்டம் ஒன்றை தயாரிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். அழகாக எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன இணைப்படை சொல்ல போட்டிருக்கிறீங்க? முதலாவது சார் காணப்படுவதுடன் என்று போட்டு நான் அந்த காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் காணப்படுவதுடன் இதனால் அப்படியா காணப்படுவதுடன் அவை
அவை மக்களது சொத்துக்கள் மற்றும் இந்த 2வது இடத்துல என்ன சொல்ல போட்டீங்க? மற்றும் சார் அந்த சொத்துக்கள் மற்றும் உயிர் வாழ்க்கைக்கு. உயிர் வாழ்க்கை இதன் மூலம் பாதிப்படைகின்றது என்று முடிகிற இடத்துல உயிர் வாழ்க்கைக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதனால் இவ் இடையூறுகளை தடுத்து. சரி, அழகா போட்டுக்காங்க. அத பாதிப்படைவதனால் என்ன இந்த இடையூறுகளை தடுத்து, இப்படியாக பொருத்தமான இணைப்படை சொல்லு மிகச்சரியான வசனம் அது. சரியா? திருமுருக வாசிங்க. இலங்கையில் பல பிரதேசங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் காணப்படுவதுடன் அவை மக்களது சொத்துக்கள் மற்றும் உயிர் வாழ்க்கைக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதனால் இவ் இடையூறுகளை தடுத்து யானை மனிதர் இரு பகுதியினரும் வாழ்வதற்கான செயற்றிட்டம் ஒன்றை தயாரிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். என்ன தங்கி அப்படி எழுதினால் நிறைவான ஒரு விடையாக இருக்கும். சரி, நாங்கள் அடுத்த வசனத்துக்கு போவோம். 3வது வசனம் மிகச்சரியான. சொல்லுங்க சார். இதுல இந்த ஜானை மனிதர் இரு பகுதியினரும் இருக்குத்தானே, அதுக்கு ஜானைகளுக்கும் மனிதர்களுக்கும் வாழ்வதற்கான போட்டாலும் சரிதானே சார்? என்ன ஒரு கோடு போட்டு எழுதினா நல்லது. யானை இடைக்குள்ள இப்படி ஒரு கோடு போட்டு மனிதர், இங்கால யானை இங்கால மனிதர், அந்த 2ஐயும் ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஒரு கோடு போடுவீங்க இடைக்குள்ள. மனிதர் இரு பகுதியினரும் அல்லது யானை மனிதர் இரு பகுதியினரும் எழுதலாம். சரிதானே? போட்டு சேர்க்க கூடாதா சார்? அப்படி போட்ட கருத்து பிள்ளையா? யானையும் மனிதரும் வாழ்வதற்கான இல்ல, ஜானைகளுக்கும் மனிதர்களுக்கும் வாழ்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பது. 2 பேரும் வாழணும். ஏன்னா அதுக்கேற்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சொல்றதுதானே கருத்து. இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் பெருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க யானை மனிதர் இரு பகுதியினரும் அந்த 2க்கும் இடையில ஒரு கோடு போடுறது இன்னும் அழகாக இருக்கும். இப்ப நீங்க யானை என்று எழுதிட்டு அதுக்கு பிறகு ஒரு கோடு போட்டு இப்படி மனிதர் இப்படி எழுதுறீங்க தானே, அது ஒரு பொருத்தமான நடைமுறையாக இருக்கும். அப்படி எழுதினாலும் நல்லது. சரியா? அல்லது யானை மனிதர் இரு சாராரோ இரு பகுதியினரும் 2 பேரும் வாழ வேணும் என்கிற அடிப்படையில. உண்மையில இது எழுதியவருடைய உளவியல் அவர் யானைகளின் மீது கூட கரிசனையாக பேசுவது மாதிரியாக ஒரு தோற்றம் ஒன்று இருக்கு. ஒரு ஆள் சொல்லுகிற போது அந்த யானையும் வாழணும் மனுஷனும் வாழணும், யானை பாவம் என்று சொல்லுகிற மாதிரி நாங்கள் சில இடங்கள்ல அந்த இதை முன்னுக்கு முன்வைக்கிறாருங்கிறதையும் மாற்றக்கூடாது. நாங்கள் சில வேளையில இதை மனிதர் யானை என்று சில பேர் இப்ப நீங்க அப்படி நீங்களும் சரியா எழுதிருக்கிறீங்க. அப்படி எழுதினாலும் அது ஒரு முக்கியத்துவத்தை மாற்றி அமைக்கிறதாக இருக்கும். அப்படியான நடைமுறையையும் கொண்டு வராங்க. இருக்கிற ஒழுங்கில் எழுதுங்க. மற்றது தன்மையாக்க வேண்டாம். அதுல இலக்கணப்புல ஒன்று இருக்குதுதான். இடையில கோடு போட்டீங்கன்னா யானை மனிதர் என்பது சரியாக விடும். இல்லாவிட்டால் அவர் மேல சொல்ற சரியான இலக்கணம் போடுங்கன்னு சொல்லித்தானே சொல்லுகிறார். அந்த இடத்துல யானைய யானைகள் என்று மாத்துறதுதான் இலக்கணத்துக்கு பொருத்தமாக இருக்கும். மனிதர் பன்மையில தான் இருக்கு. மனிதன் தான் ஒருமை, மனிதர் என்பது பன்மை. யானைகள் என்று மாத்துறது நல்லது, இலக்கணத்துக்கு அது நல்லது. யானைகள் மனிதர் இரு பகுதியினரும் வாழ்வதற்கான செயற்திட்டம் ஒன்றை தயாரிப்பது அரசாங்கத்தின் கடமை. அந்த இலக்கணத்தையும் கொஞ்சம் திருத்திரமெண்டா சரியா இருக்கும். மற்ற இடங்கள் எல்லாம் சரியா இருக்கு. முன்னுக்கு அவர் சரியாகத்தான் எழுதுகிறார். காட்டு யானைகளின் என்று எழுதியில்லை, காட்டு யானைகளின். பின்னுக்கு யானை என்று ஒருமைக்கு வந்துட்டார். அதையும் தன்மையா மாத்தி விடுங்க. மாத்தினா சரியா இருக்கு. 3வது போமா? சரி, நான் பிள்ளைகள் வாசிக்கிறது வசதியாக இன்னும் கொஞ்சம் பெருப்பிச்சு தாரன். மூன்றாவது வாசிப்பம். பெருந்தெருக்களின் சில இடங்களில் குறுக்காக பாதையை கடக்கும் பொருட்டு மஞ்சள் நிறத்தில் கோடுகள் போடப்பட்டுள்ளன. எனினும் கால்நடையாக செல்வோர்
சாரதிகள் ஆகியோர் அநேகமாக இதனை கருத்தில் கொள்வதில்லை. இதனால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இங்கேயும் 3 வசனங்கள் இருக்கு. பெருந்தெருக்களின் சில இடங்களில் குறுக்காக பாதையை கடக்கும் பொருட்டு மஞ்சள் நிறத்தில் கோடுகள் போடப்பட்டுள்ளன. எனினும் கால்நடையாக செல்வோர் சாரதிகள் ஆகியோர் அநேகமாக இதனை கருத்தில் கொள்வதில்லை. இதனால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. சில இடங்களில எழுத்து பிழைகளும் இருக்கு. எங்க எழுத்து பிழை இருக்குது? மஞ்சளுக்கு இல்லைன்னா சார் பொம்பளை இல்லைன்னா வரும். மற்றது சார் அந்த குறுக்காக பாதையை கடக்கிறது, அதுக்கும் குறுக்காக இப்பன்னா போடையில. சார் 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 மைக் மியூட்ல இருக்கு சார். ஓ சாரி, நான் கர நேரமா ஓகல வச்ச கதைச்சு கொண்டு வந்துட்டேன் போல. கவனிங்க பிள்ளைகள், இந்த குறுக்காக பாதையை கடக்கும் பொருட்டு என்று சொல்லுகிற போது இந்த இடத்துல இப்பன்னா போட்டீங்கன்னா அது என்ன கருத்து என்ன? இது வீதியை குறுக்கே கடப்பதற்கு, குறுக்காக பாதையை கடக்கும் பொருட்டு வீதியை குறுக்கே கடப்பதற்கு என்கிற பொருளை தரும். இப்ப நான் போடாம அதுல ஒரு கம விட்டீங்கன்னா என்ன பொருளை தரும்? அது எதை பற்றி பேசுவதாக இருக்கும்? கடக்கும் விதத்தை பற்றியா அல்லது மஞ்சள் கோடுகளின் தன்மையை பற்றியா பேசுது? இந்த குறுக்காக என்பது கடக்கும் விதம் தொடர்பாக பேசுகிறதா அல்லது மஞ்சள் கோடுகளின் தன்மை தொடர்புல பேசுதா? கடக்கிற விதம் பத்தி பேசுது. கடக்கிற விதம் பற்றி பேசுது. கடக்கிற விதம் பற்றி பேசுதுன்னு நீங்கள் கருதினால் குறுக்காக பாதையை அப்பன்னா போட வேணும். மஞ்சள் கோடுகளின் தன்மை பற்றி பேசுகிறது என்று கருதினால் இப்பன்னா போடக்கூடாது, அதுல காம போட வேணும். சரியா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. பெருந்தெருக்களின் சில இடங்களில், இது சரி, பெருந்தெருக்களின் சில இடங்களில் குறுக்காக மஞ்சள் கோடுகள் போடப்பட்டுள்ளன. பாதையை கடக்கும் பொருட்டு மஞ்சள் கோடுகள் போடப்பட்டுள்ளன. சரியா? இங்க 3 வசனமா இது சொல்லுகிறேன் பாருங்க. பெருந்தெருக்களின் சில இடங்களில் மஞ்சள் கோடுகள் போடப்பட்டுள்ளன. சரிதானே? குறுக்காக மஞ்சள் கோடுகள் போடப்பட்டுள்ளன. பாதையை கடக்கும் பொருட்டு மஞ்சள் கோடுகள் போடப்பட்டிருக்கிறது. இப்படி பொருள் கொள்ளலாம். அல்லது பெருந்தெருக்களின் சில இடங்களில் மஞ்சள் கோடுகள் போடப்பட்டுள்ளது. இரண்டாவது, குறுக்காக பாதையை கடக்கும் பொருட்டு மஞ்சள் கோடுகள் போடப்பட்டுள்ளது. இப்படியும் எடுக்கலாம். நீங்கள் எப்படி பொருள்
கொள்ள போறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு காமவா உப்பன்னாவாங்கிறது முடிவாகும். ரெண்டு மாதிரி எழுதுவாங்க. நான் சொல்ற விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஓம் சார் விளங்குது. மஞ்சள் கோடு குறுக்காக இருக்குது என்பது ஒரு கருத்து. இரண்டாவது, பாதையை குறுக்கே கடப்பதற்காக மஞ்சள் கோடு இருக்கிறது என்பது ஒரு கருத்து. சரிதானே? அப்ப இங்க பெருந்தெருக்களின் சில இடங்களில் குறுக்காக, மெயின் ரோட்ல சில இடத்துல குறுக்க போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? மஞ்சள் கோடு போட்டிருக்காங்க. ஏனென்றால் பாதையை கடப்பதற்காக. அப்ப பாதையை கடக்கும் பொருட்டு தனியாக இருக்கு. சரிதானே? அப்ப பாதையை கடக்கிறது என்பதை சொல்லுவதற்கு குறுக்காக கடத்தல் என்கிற அந்த கடக்கும் என்கிற வினைச்சொல்லினுடைய ஒரு விளக்கமாக, ஒரு அடைமொழியாக அந்த குறுக்காக என்பதை எடுக்காமல் நாங்கள் மஞ்சள் கோடுகள் குறுக்காக அமைந்துள்ளன, அதை பாதையை கடக்கும் பொருட்டு போடப்பட்டுள்ளன என்கிற விதமாக பொருள் கொள்ளுகிறது நல்லது. அப்போ இத ஒரே வசனமாக எழுதுவதாக இருந்தா, பெருந்தெருக்களின் சில இடங்களில் குறுக்காக கம போடுவோம், பாதையை கடக்கும் இக்கண்ணா விட்டு இடைவெளி விடுவோம், கடக்கும் பொருட்டு மஞ்சள் நிறத்தில் கோடுகள் போடப்பட்டுள்ளதெனினும் போடப்பட்டுள்ளது என்று போட்டா வசனம் முடிஞ்சிடும். சரிதானே? அல்லது போடப்பட்டுள்ளதெனினும் அதுல ஒரு அரைப்புள்ளி மாதிரி அடையாளம் போட்டுட்டு, கால்நடையாக செல்வோரும் சாரதிகளும், கால்நடையாக செல்வோரும் சாரதிகளும், அங்க கால்நடையாக செல்வோரும் சாரதிகளும் என்றா கம போட தேவையில்லை. கால்நடையாக செல்வோர் கம சாரதிகள் என்று எழுதினா அதை கம போடும். கால்நடையாக செல்வோரும் சாரதிகளும் அநேகமாக இதனை கருத்தில் கொள்ளாமையால், கொள்வதில்லை இதனால் என்று வருகிற கொள்ளாமையால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. சரி, நான் ரொம்ப அழகா எழுதி இருக்கிறேன், இதை வாசித்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சொல்லுங்க. நான் எழுதினது சரி, பரவாயில்ல, வாசிங்க யானு. பெருந்தெருக்களின் சில இடங்களில் குறுக்கு பாதையை கடக்கும் பொருட்டு அரைப்புள்ளி வச்சு மஞ்சள் நிறத்தில் கோடுகள் போடப்பட்டுள்ள போதிலும் கால்நடையாக செல்வோர் மற்றும் சாரதிகள் அநேகமாக இதனை கருத்தில் கொள்ளாததினால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அந்த மேல குறுக்கு அந்த இடத்த வாசிங்க. நான் சார் அந்த ரோட்டை கடக்கிறதுக்காண்டி அந்த வீதிகள்ல போடப்பட்ட அந்த குறுக்கத்தான் நான் மென்ஷன் கரெக்டா எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை மட்டும் வாசிங்க. சில இடங்களில் குறுக்கு பாதையை கடக்கும் பொருட்டு. இல்ல, அதுல வேணுமென்றால் நீங்கள் குறுக்காக பாதையை கடக்கும் பொருட்டு இருந்தா பரவாயில்ல. குறுக்கு பாதை என்பது அது வேற ஒரு கருத்தை தந்து. சரி சார் குறுக்காக எழுதி இருக்கிறேன். குறுக்காக பாதையை கடக்கும் பொருட்டு அப்படி எழுதி இருந்தால் அது ஒரு பொருள் மயக்கம் தருவதாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு இதுல இருந்து முரண்படாது. இதுல இருக்கிறதே பொருள் மயக்கம் உள்ளதுதான். ஆனா குறுக்கு என்று எழுதி இருந்தால் அது வேற ஒரு ஷார்ட்கட் மாதிரியான கருத்தை தந்து. சரி, என்ன குறுக்காக பாதையை கடக்கும் பொருட்டு என்பதாக எழுதப்பட்டிருந்தால் நல்லது. அடுத்ததுக்கு போவோம். சார் அதுல அரைப்புள்ளி வச்சது சரியா சார்? நான் அந்த பொருட்டுக்கு பக்கத்துல. சரி சார். அடுத்தது வாங்க. கடுமையான வெப்ப காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். குளம், அணைக்கட்டு, நதி என்பவற்றின் நீர்மட்டம் குறையும். இதனால் மக்கள் கஷ்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். 3 வசனம் இருக்குது. என்ன? கடுமையான வெப்ப காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுவர்.
சாரி, படுவர்கள் என்று கிடக்குது. நாங்கள் அந்த இடத்துல கவனிக்கையில படுவர்கள் படுவார்கள் என்ற எழுத்துப்பிழை இருக்கு. குளம், அணைக்கட்டு, நதிகள் என்பவற்றின் நீர்மட்டம் குறையும். மக்கள் கஷ்டத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய குறைச்சு எழுதுவோம். அடுத்து இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் படுவதுடன் என்பதாக போட்டுக்கொண்டா சரியா இருக்கு. கடுமையான வெப்ப காலத்தில் அந்த ஒரு ரெஸ்ட் வருகிற இடத்துல நாங்கள் கமெண்ட் சொல்லி பார்த்துக்கொள்வோம். கடுமையான வெப்ப காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுவதுடன் குளம், அணைக்கட்டு, நதி. குளம், அணைக்கட்டு, நதி என்பவற்றின் நீர்மட்டம். இந்த இடத்துல நாங்கள் இலக்கணம் கருதி இவற்றை பன்மை ஆக்கலாம். குளங்கள், அணைக்கட்டுகள், நதிகள் என்பவற்றின் நீர்மட்டம் குறைவதனால் மக்கள் கஷ்டத்திற்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். இந்த இடத்திலையும் ஒரு இலக்கண ரீதியான ஒரு மாற்றம் ஒன்றை செய்வது பொருத்தமானதாக இருக்கு. கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் என்பதாக திருத்தினால் நல்ல. அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நெருக்கடிகளுக்கு ஆளாவார்கள் என்பதனால் இப்ப நாங்கள் கடுமையான வெப்ப காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுவதுடன் குளங்கள், அணைக்கட்டுகள், நதிகள் என்பவற்றின் அந்த நதிகளுக்கு கம போடக்கூடாது, முதல் ரெண்டுக்கும் கம போடலாம், என்பவற்றின் நீர்மட்டம் குறைவடைவதனால் மக்கள் கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் சேர்த்து எழுதியிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். சரியா? அடுத்த வசனத்தை பார்ப்போம். தொழிலாளர்கள் நாட்டின் முதுகெலும்பு. இதுல உடன் அவர்களால் தான் நாட்டின் செல்வம் வளம் பெறும். அவர்களது சேம வாழ்க்கையினை திட்டமிடுவது அரசாங்கத்தின் கடமையாகும். 3 தனி வாக்கியம் தட்டிருக்கிறது. தொழிலாளர்கள் நாட்டின் முதுகெலும்பு, அவர்களால் தான் நாட்டின் செல்வ வளம் பெறும். நாட்டின் செல்வம் வளம் பெறும். நாட்டின் செல்வம் வளம் பெறும். அவர்களது சேமநல வாழ்க்கையினை திட்டமிடுவது அரசாங்கத்தின் கடமை ஆகும். இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே வசனமாக எழுதி வச்சிருக்கிற ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். சரி, ஆரணிக்கு முதல் வாய்ப்பு கொடுப்போம். சந்தியாட கேட்கிறேன். ஆரணி வாசிங்க. சேமநல வாழ்க்கை என்றது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வெல்வியார்னு சொல்லுவோம். ஒரு சேமநலம் என்பது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, அதாவது அவைக்கு ஒரு கஷ்டம் வரைக்குள்ள இந்த பென்ஷன் மாதிரியாக இபிஎஃப், இடிஎஃப் எல்லாம் கொடுக்கறது, விவசாயிகளுக்குரிய ஓய்வூதியம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சமூக பாதுகாப்பு. சரியா? சேமநலம் என்பது அவர்களுக்கான ஒரு சமூக பாதுகாப்பு. பொருளாதார ரீதியாகவோ அந்த மாதிரியாக அவர்களுக்கான காப்புறுதி, அவைக்குரிய ஒரு ஓய்வூதியம், அந்த ஓய்வூதிய திட்டங்கள், இது மாதிரியான வசதிகளை அவர்களுக்கு நலன்புரி சேவைகளை செய்து கொடுக்க வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற போல பொருள் எடுத்துக்கொள்ளுங்களேன். வாசிக்கலாமா? வாசிக்கும். தொழிலாளர்கள் நாட்டின் முதுகெலும்பாகையால் அவர்கள் செல்வ வளம் பெறுவது முக்கியமாகிறது. செல்வ வாழ்க்கை திட்டத்தை உருவாக்கி கொடுப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். தொழிலாளர்கள் நாட்டின் முதுகெலும்பு ஆகையால் அரசாங்கம் அவர்களுக்கான சேமநல வாழ்க்கை
திட்டத்தை வழங்குவது கடமையாகும். சரி, சந்தியா வாசிங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம். தொழிலாளர்களால் தான் நாட்டின் செல்வ வளம் பெறுவதனால், அவர்கள் நாட்டின் முதுகெலும்பாவதுடன், அவர்களது சேமலன வாழ்க்கையினை திட்டமிடுவது அரசாங்கத்தின் கடமையாகும். ஓடுற மாத்தாம சொல்லி பாப்போமா? ஓகே சார். சொல்லி பாப்போம். அப்படி சொல்லுங்க. தொழிலாளர்களால் நாட்டின் சரி சொல்லுங்க சார். அந்த ஓர்டரை மாத்தாம சொல்றேன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். முதுகெலும்பாவதுடன் என்று சொல்றது. சொல்லுங்க, வேற யாரோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. தொழிலாளர்கள் நாட்டின் முதுகெலும்பு என்பதுடன் அவர்களால் தான் நாட்டின் செல்வ வளம் பெறுகின்றது. அவர்களது சேமநல வாழ்க்கையை திட்டமிடுவது அரசாங்கத்தின் கடமையாகும். சரி, அப்ப இப்படி தொழிலாளர்கள் நாட்டின் அந்த இடத்தை சொல்லுங்க, என்னன்னு முடிச்சீங்கன்னு. முதுகெலும்பு என்பதுடன் என்று போட்டினான் சார். முதுகெலும்பு என்பதுடன் அவர்களால் செல்வம் வளம் பெறும். அந்த இடம் எப்படி ஒட்டினீங்க மற்றதோட சேர்த்து? அதுக்கும் பெறுகின்றதுடன் என்று போட்டிருக்கிறேன். 2 இடத்திலையும் உடன் யூஸ் பண்ணிட்டேன் சார். சரி, இப்படி பார்ப்போம். தொழிலாளர்கள் நாட்டின் முதுகெலும்பாயிருந்து, நாட்டின் முதுகெலும்பாயிரா முக்கியமான ஆக்கள் என்ன, நாட்டின் முதுகெலும்பாயிருந்து அவர்களால் நாட்டின் செல்வம் வளம் பெறுவது கருதி, நாட்டின் செல்வம் வளம் பெறுவது கருதி அவர்களுக்கு அல்லது அவர்களின் சேமநல வாழ்க்கையினை திட்டமிடுவது அரசாங்கத்தின் கடமை ஆகும். தொழிலாளர்கள் நாட்டின் முதுகெலும்பாயிருந்து அவர்களால் நாட்டின் செல்வம் வளம் பெறுவதை கருதி அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்து அவர்கள் நாட்டின் முதுகெலும்பாக இருந்து நாட்டின் செல்வத்தை வளம் பெற செய்வதால், தொழிலாளர்கள் நாட்டின் முதுகெலும்பாயிருந்து நாட்டின் செல்வம் வளம் பெற செய்வதால் அவர்களது சேமநல வாழ்க்கையினை திட்டமிடுவது அரசாங்கத்தின் கடமை ஆகும். சரி பிள்ளைகள், இப்ப நாங்கள் இந்த அளவில் ஓரளவுக்கு நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கிற நிறைய பேர் தப்பி ஓடிட்டாங்க. சரிதானே? படிக்கிறதுக்கு இருக்கிற ஆர்வம் அந்த டைமை விட குறைய முடிச்சா சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் இன்றைக்கு நான் இன்னொரு வகுப்பை நிப்பாட்டி தான் பிள்ளைகளோட கதைச்சு கொண்டு வந்தேன். கொஞ்சம் உடல்நிலை பொருத்தமா இருக்க இல்லை. அப்போ சரி, அந்த வகுப்பை நிப்பாட்டிட்டு பிள்ளைகளோட கூட நேரம் கதைப்போம். நிறைய பேர் ஓடிட்டாங்க. 2 பேரை ரிமூவ் பண்ண வேண்டியும் போயிட்டு. சரி, அது பரவாயில்லை சார். இதுல அந்த வாக்கியத்தை மாத்தி எழுதினா பிள்ளையோ சார்? அந்த முன்னுக்கு இயலுமான வரைக்கும் முன்பின்னாக மாட்டாதீங்கோ. என்னென்றால் இப்ப அவர்கள் ஒரு புள்ளியிடல் திட்டம் ஒன்று கொடுப்பினந்தானே, மார்க்கிங் ஸ்கீம் ஒன்று. அது தொடர்பில் எல்லா சந்தர்ப்பங்களையும் பெரும்பாலும் அந்த ஒழுங்குல தான் அந்த விடையை அந்த ஒழுங்குல தான் கொடுப்பார்கள். சில வேளைகள்ல இந்த பேப்பரை திருத்த போகிற ஆட்கள் அதுல இருக்கிற மாற்றங்கள் சரியானவை என்று கருதி அதை நியாயமானதாக மதிப்பிட்டு திருத்தக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஓர்டர் மாறிட்டு இது பிள்ளை என்று நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்கு. சரிதானே? சாதாரணமா பாடசாலை ஆசிரியர்களே வலயத்தினால பேப்பர் செட் பண்ணி போட்டு கொடுத்தால் ஸ்கீமில் ஒரு பிள்ளையான விட வந்தாலும் சில வேளைகள்ல தரப்பட்ட 4 விடைகள்ல 2வது விட சரியாக இருக்கும். ஆனால் ஸ்கீம்ல 4வது விடை என்று கொடுத்தால் அவர்கள் 4வதுக்கு தான் சரி போடுவேன். பிறகு பிள்ளைகள் அடம் பிடிச்சு இந்த செய்து பாருங்க அப்படி சொல்லி அப்படித்தான் செய்கிறது. அப்படி அங்க நீங்க போய் அடம் பிடிக்க போறது இல்லை தானே. அப்ப அவர்கள் சில நேரம் இது ஒழுங்கு மாறி இருப்பதனால இது பொருத்தம் இல்லை என்று சொல்லி அதில் ஒரு அடுக்காக இருக்குது. ஏனென்றால் விவசாயிகளை முதுகெலும்பாக கருதுகிறோம். ஏன் கருதுகிறோம் என்றால் அவர்கள் நாட்டின் செல்வத்தை வளம் பெற செய்கிறார்கள். அதனால அவர்களுடைய சேமநலத்தின் மீது அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது போல அந்த வாக்கியம் அமையும். அப்போ
சில வேளைகள்ல ஒரு பிள்ளை இது அழகாக எழுதலாம் என்னென்றால் தொழிலாளர்கள் நாட்டின் செல்வம் வளம் பெறச் செய்யும் முதுகெலும்பு போன்று இருப்பதால் அவர்களின் சுயநல வாழ்க்கையை திட்டமிடுவது அரசாங்கத்தின் கடமை அல்ல கடமையாகும் என்று எழுதுவது இதுல இருக்கிற பொருளை எந்த விதத்திலையும் சிதைக்க இல்லை. ஆனால் சில வேளை ஒழுங்கு மாறி இருக்கின்ற 5 புள்ளிக்கு பதிலாக அவர்கள் 4 3 புள்ளிகளை போடலை. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், இயலுமான வரைக்கும் அந்த அவர்கள் தந்த துணை கருத்துக்கள் இருக்கும் அல்லது வாக்கியங்கள் இருக்கும். 3 தனி வாக்கியங்கள் தந்திருக்கிறார்கள். அந்த 3 தனி வாக்கியங்களையும் அந்த ஒழுங்கில இணைப்பதில கூட கவனம் செலுத்துங்கள், பொருத்தமானதா இருக்கு. சரிதானே? தொழிலாளர்கள் நாட்டின் முதுகெலும்பாயிருந்து நாட்டின் செல்வம் வளம் பெற செய்வதால் அவர்களின் சேமநல வாழ்க்கையினை திட்டமிடுவது அரசாங்கத்தின் கடமை ஆகும். இங்க நாட்டின் செல்வம் வளம் பெற செய்வதால் அந்த இடத்துல ஒரு அரைப்புள்ளி போடலாம். முதுகெலும்பாயிருந்து என்பதுல கம போடலாம், காற்புள்ளி போடலாம். இதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் அதை எழுதிக் கொள்ளுங்க. இந்த புள்ளிகளை பயன்படுத்துவதோடு காற்புள்ளி அரைப்புள்ளி அந்த அவற்றை பயன்படுத்துவது தொடர்பாகவும் புத்தகத்தில் இருக்கிற அறிவுறுத்தல்களை கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவைகளுக்கு புள்ளி தருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் தொடர்ந்து நாளைக்கு நடைபெறுகிற சேஷன்ல நாளைய சேஷன் இருக்கும், நாளை விடுமுறை தினம் என்பதனால நாளைய சேலமர்ல தொடர்ந்து பேசுவோம். பிள்ளைகள் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.